ஆசை கொண்டு நேரக நாவல்குடி நின்று இதை பேச வைக்கக்கூடிய கலை அமுதான கலைவாணியையும் 16 செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியையும் வீரத்திற்கு அதிபதியான பரவலை ஆசைப்பட்டு அங்கிருந்து ககன் மறக்க வருகிற வழியிலே என் அண்ணன் தக்கன் அந்தைக்கு பிறப்பது மணிமுட்ட ஒரு யாகம் நடத்தினார். அப்பேற்பட்ட யாகத்தை தடுத்து ஒரு காரணத்தினால் என் தக்கன் என்ற சாபத்தின்படி ஒரு நாளைக்கு ஓர் இடத்தில் தங்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் இல்லை என்றார். சாகப்பட்டது 1000 ஆராய
ஆக கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சக்தி கணபதி, முக்தி கணபதி, மகா கணபதி, வீர கணபதி, பக்தி கணபதி, அள்ளல்வோம் அழ்வினவோம் அன்னை வீட்டு வருவது உள்ளவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக்கு மாமரன் கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதியே கைத்துலகால் புண்ணியம் கோடி வரும் பொய்வாளிக்கு ஓடிவிடும் எண்ணியது ஏற்று நன்னிடவே அந்த வள்ளுவராக பெருமானை எப்படியெல்லாம் தொழுகலாம் என்று பார்க்க போனால் நாராயணா அத்திமுகத்தனையே ஐந்து கரத்தனையே சித்தி புத்தி விநாயகன் பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுதேன். அது எனக்கு நீ வேறு யாரு? அஞ்சு கரைகளே அபயங்களே, அஞ்சு கரைகளே அபயங்களே, கஜமுகம் இழியில் ஆருண்யமே, கஜமுகம் இழியில் ஆருண்யமே, அருளும் பாதம் சரணைகளே என்றும் ஐந்து கரைகளே அபயங்களே, அஞ்சு கரைகளே அபயங்களே. முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி தேவருக்கு இவன் மூத்தவன், தேவாதி தேவனுக்கு அவன் மூத்தவன், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன், அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவன், அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவன், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார், அதனாலே அதை உணாமல் வைத்த அந்த ஐந்து கரைகளே அபயங்களே, அஞ்சு கரைகளே அபயங்களே. ராஜதேவன் சிவன் மதியிலே ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே, ராஜாதி ராஜரவன் அவன் படியிலே ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே, ஆரம்பமே அறிக ஜனநாயகா, அதுக்கென்ற முடிவென்ன அருள்வாயப்பா, அதுக்கென்ற முடிவென்ன அருள்வாயப்பா, கரிமுக குருதேவன் இருகுலம் கணிந்தார், கரிமுக குருதேவன் இருகுலம் கணிந்தார், அறியாத துணியேனை தினம் பாட வைத்த ஐந்து கரைகளே அபயங்களே, அஞ்சு கரைகளே அபயங்களே, கஜமுகம் இழியில் ஆருண்யமே, கஜமுகம் இழியில் ஆருண்யமே, அருளும் பாதம் சரணைகளே என்றும் ஐந்து கரைகளே அபயங்களே, அஞ்சு கரைகளே அபயங்களே. அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் மஞ்சளில் உருவம் எடுத்து அப்பேற்பட்ட உருவத்திற்கு உயிரை கொடுத்து முழு முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். எல்லா விதமான கடவுள்களையும் கற்சிலையாகப்பட்டதிலும் வரைபடத்தாலும் வணங்குவார்கள். எல்லாருமே பார்த்திருப்போம்ல. ஆனால் விநாயகப் பெருமானை மஞ்சள் முதற்கொண்டு மாட்டு சாணம் வரைக்கும் வைத்து வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஒரு விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை மகத்துவம் எல்லாத்துக்கும் அறிந்தது. ஏன்னா விநாயகப் பெருமானை ஏன் எல்லாரும் வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்கிறோம் அப்படின்னு என்ன காரணம்? எனது தந்தையாகிய பிரம்மனாகப்பட்டவரை உலக நன்மைக்காக யாகம் செய்ய போனார். அப்பேற்பட்ட யாகம் நிறைவேறியதா அப்படின்னா கிடையாது. ஆனால் எல்லா விதமான கடவுள்களை வணங்கிவிட்டுத்தான் சென்றார். என்னடா என்னுடைய யாகம் நிறைவேறவில்லையே என்ற ஒரு சந்தேகத்தின்படி சிவபெருமானத்தில் போய் கேட்கின்ற பொழுது எல்லாத்தையும் வணங்கின சரி, என்னுடைய மூத்த மகனாகிய விநாயகப் பெருமானை வணங்கினீர்களா என்று கேட்கின்ற பொழுது எங்க அவர் நமக்கு சிறுபிள்ளை,
பார்வதியாகப்பட்டவள் இப்ப உருவம் எடுக்கப்பட்ட அப்பேற்பட்ட உருவத்திற்கு உயிரை கொடுக்கப்பட்ட இப்ப வந்த பிள்ளை அவர். அவரை வணங்காமல் நம்ம கழகம் ஏன் யாகமாகப்பட்ட நிறைவேறாமல் இருக்காம என்ன ஒரு நிச்சயம் அப்படின்னா இல்லப்பா, அவருக்கு நான் கொடுத்த ஒரு வரம், அப்பேற்பட்ட வரத்தின்படி அவரை முதலில் வணங்கிவிட்டு உன்னுடைய யாகத்தை செய், அதை கண்டிப்பாக நிறைவேறும் என்றார். அதே போல அவர் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு யாகம் செய்தார். அப்பேற்பட்ட யாகம் நிறைவேறியது என்பதற்கு எல்லாருமே ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து சுற்றுவட்டார நாடக கலை ரசிகர்கள் அனைவரும் உட்கார்ந்தவர்கள் எல்லாருமே விநாயகர் எந்த ஒரு எழுத்தாகப்பட்டு எழுதினாலும் கூட பிள்ளையார் சொல்லி என்று சொல்லதை இட்டுக்கொண்டு எதை எழுதினாலும் கூட எழுதுங்கள், படித்தாலும் கூட பிள்ளையாரை நினைத்துக் கொண்டு படியுங்கள். அனைவருமே நலமுடன் நல்ல ஒரு அறிவு ஆற்றலோடு மனப்பாட சக்தியாகப்பட்ட நிறுவனம். ஏன்னா ஞாபக சக்திக்கும் கடவுள் யார் அப்படின்னா முதல் கடவுள் அப்படின்னா விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட அவரை வணங்கினால் வணங்கிக் கொண்டே இருக்கலாம். அச்சா குருமா வராக வாமன நரசிம்மா பலராமா ராமா 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 கிருஷ்ணா கலிக்கு என்று சொல்லக்கூடிய பத்தவதார கதாநாயகன் எனது வாட்டன் ஸ்ரீமன் நாராயண் கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யுகம். 4 வகை யுகத்திலே நடந்து கொண்டு இருப்பது கலியுகம். கலியுகத்தில் காக்கக்கூடிய கடவுள் எனது வாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட அவரை ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக இந்த மந்திரத்தை நான் மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனாகப்படும் தினமும் 3 முறை சொல்கின்ற பொழுது தீயதை நடக்க போக இருப்பதாக இருந்தாலும் கூட நல்லதை நடத்தி தர வல்லமை கொண்ட மந்திரம். அப்பேற்பட்ட மந்திரத்தை அனைவரும் சொல்லிக் கொண்டு இருந்தால் இப்பேற்பட்ட வள்ளி திருமணம் நாடகம் என்று வைத்திருக்கேன். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா எத்தனை விதமான நாடகம் வைக்கிறாங்க. ஆமா அதானே. ஆனா இன்றைக்கு வள்ளி திருமணம் என்ற நாடகத்தை வைப்பதற்கு காரணம் என்ன தெரியலையே. எப்போ ஏன்னா எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய ஒரே நாடகம் வள்ளி திருமணம் மட்டும்தான். முருகனாகப்பட்டவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்? தெய்வ மதத்தைச் சேர்ந்தவர். அப்பேற்பட்ட தெய்வ பிறப்பான அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரத்தியிலே இருக்கக்கூடிய குரத்தி குலத்திலே வளர்ந்து கொண்டிருக்க வள்ளியை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் என்ன காரணம்? ஜாதி மதம் மொழி என்று சொல்லக்கூடிய எதுவுமே உலகத்திற்கு இல்லை என்று அன்றைக்கு முருகப்பெருமான் நமக்கு எடுத்துரைத்திருக்க சென்றிருக்கின்றார். அப்பேற்பட்ட அவருடைய நாடகத்தில் அவரை வணங்காமல் சென்றால் நலமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. அப்பேற்பட்ட அவரை எப்படி வணங்கலாம்? உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ள
முருகப்பெருமானா எந்த ஒரு மொழிக்காகவும் உலகமே சேர்ந்து போராடியது கிடையாது. தமிழ் மொழிக்காக உலகமே சேர்ந்து போராடியது என்றால் அப்பேற்பட்ட மகத்துவம் தமிழ் தமிழ் என்று சொல்லக்கூடிய 3 எழுத்து அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை வைப்பதற்காக உலகமே சேர்ந்த தமிழ் மொழிக்காக போராடியார்கள். ஏன்னா அப்பேற்பட்ட தமிழ் மொழியின் கடவுள் யார்? முருகப்பெருமான். அழகிலே சிறந்து விளங்கக்கூடியவர் யார்? முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் மகத்துவம் என்னவென்று சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என தமிழ் கடவுள் எந்த ஒரு மொழிக்காக கடவுள் இருக்காங்களா? கிடையாது. ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும் கடவுள் இருக்கார் என்றால் யாரே சொல்லலாம்? அவர்தான் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஏன் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்கள், ஐவகை நிலங்களில் மிக சிறந்த நிலம் குறிஞ்சி நிலம். இப்போ ஏற்பட்ட குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். எதை வைத்து சொல்கின்றான்? இடத்தை பாருங்களேன். அடாடா என்ன அழகு! குறிஞ்சி என்றாலே ஒரு அழகுதான். முருகு என்றால் என்ன பொருள்? அழகு என்று பொருள். அப்பேற்பட்ட முருகு 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 என முருகா முருகா என்று சொல்கின்ற பொழுது மனம் முருகா முருகா என்று அன்னிதி நம்ம முருகிக் கொண்டே இருக்குமாம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இப்பேற்பட்ட இந்த இடத்தில் அழகு மிகுந்த இடம். இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கின்ற பொழுது ஏன்னா மலைகளில் எத்தனை விதமான மலைகளை பார்த்திருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு வைங்கள மலைகளில் இருந்து வரக்கூடியதான் அருவி என்று சொல்லக்கூடிய எத்தனை விதமான மலைகளை பார்த்தாலும் கூட எடுத்துக்காட்டுக்கு நம்ம வெள்ளியங்கிரி மலையை எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னா சிவபெருமான் அந்த பாம்பனுடைய சிலையாக தானாகவே தோன்றக்கூடிய ஒரு இடம் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கும். அதே போல வெள்ளியங்கிரிலையும் பாருங்க தானாக வந்த அம்மன் சிலையும் சிவலிங்கமும் அந்த பாம்பு என்ற வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிபரா சக்தியுடைய வடிவமாக எல்லாமே தானாக தோன்றியது அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையிலே சொல்வார்கள். அப்படிப்பட்ட வெள்ளியங்கிரி மலையுடைய மகத்துவம் என்ன? 3வது மலைக்கு போனோம் அப்படின்னா கைத்தடி சொன்னா இருக்கும். 5வது மலைக்கு போனால் என்ன இருக்கும்? அர்ஜுனன் தவம் செய்த இடம். அப்பேற்பட்ட இடத்துல ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டைக்கு அந்த அவர் தவம் செய்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அதான் வில்வ மரம். அப்பேற்பட்ட வில்வ மரத்தின் தன்மை என்ன அப்படின்னா 2 விரலால் முடித்து போட வேண்டுமா. ஏன் அப்படின்னா எந்த காரியத்தை நினைத்து அந்த முடித்து விழுகின்றதோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட அந்த மரத்துக்கு கீழே தான் ஒரு குட்டை. அந்த குட்டையில் நீராடுகின்ற பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான நோயாக இருந்தாலும் மறந்து போய்விடுமா. ஏன் அப்படின்னா உலகத்திற்கு மஞ்சக்காமலை என்ற நோயாகப்பட்டதுக்கு இப்போத்தான் தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மஞ்சக்காமலை நோய்க்கு தீர்வு அப்படின்னா கிடையாது. அப்போ என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைக்கும் சென்றும் சரிபார்க்க முடியவில்லை. வெள்ளியங்கிரியிலே 5வது மலையில் நீராடிய உடனே அவருக்கு அந்த நோயாகப்பட விட்டு போய்விட்டுதான். அப்போ அப்படிலாம் சிறப்பு வாய்ந்த என்ன காரணம்? வேர்களில் இருந்து வரக்கூடிய நீரும் பாறைகளில் இருந்து கசிந்து வரக்கூடிய நீர்களும் மூலிகை தன்மை கொண்டது. 2வது என்ன? இறைவனுடைய அருள் பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பக்தி இருக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட மலைகள்லாம் இருக்கின்ற பொழுது திங்கள் முடி சூடுமலை தன்றவிலை ஆடுமலை ஒங்கரிவை வேலுமலை இந்த மலையோ என மாலை பொழுதில் சந்திரனாகப்பட்ட மேகமூட்டத்துடன் காட்சியளிக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகாக இருக்குமா. அதுபோல இந்த இடத்திலே இப்போ ஏற்பட்ட இடத்தை இந்த எப்படி வர்ணிக்கும்? மலை வாரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் தேடி வரும் மகிழே நீவா மலை வாரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ அடிவரும் தேடி வரும் சோலை மலை கோலக்குயில் பாடும் பார்த்தாலே நான் போட்ட பூவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே உன் பேரை நான் பாட தேனூருமே என் தெய்வம் உன்னோடு இலை பாருமே பாடி இழைக்க சோலைமலை ஓரோ கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும்
பாவா தொலைமலைவோ கோலக்குயில் நான் பாடும் பாட்டிலும் நீதானமா நீ வாழ்வேன் நான் தானம்மா வாழ்விற்கு வாழ்ந்தாலே உன்னோடுதான் பாயந்தன் கண்டால் என்னோடுதான் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே அழைக்கும் துடிக்கும் இதையும் உனையே நினைக்கும் காதல் என்னும் ஏகம் தாளம் கூடும் இடமே சொலைமையில் ஓடும் கொலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் மயிலே நீ வா தேடி வரும் மயிலே நீ வா சொலைமையில் ஓடும் கொலக்குயில் பாடும். இப்படி அருமையான ஒளிபெருக்கி ஏன்னா எப்பேற்பட்ட நடிகர்களை கொண்டு வந்தாலும் கூட ஒளிபெருக்கின் மூலமாகத்தான் அவர்கள் நல்ல பேர் வாங்க முடியும். அருமையான ஒளிபெருக்கின்னு. ஏன்னா இரண்டாவது என்ன தேவை? ரசிகர்கள். ரசிகர் முகம் பார்க்கும் கண்ணாடி என்று சொல்லக்கூடிய ரசிகர் இருந்தால் அந்த ஆரவாரம் சுறுசுறுப்புகள் அதிகமாக வரும். மூன்றாவது சொல்ல வேணும்னா யாரை சொல்லலாம்? பக்க மேடம் பக்கமாக அமைந்திருக்க ஒரு காரணம். இப்படியெல்லாம் இருந்தால்தான் ஒரு பாடலாக இருந்தாலும் கூட ஒரு பேச்சாக இருந்தாலும் கூட எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பேசுகின்ற பொழுது அது கொடுக்கின்ற பொழுது நம்மளுக்கு பதிலுக்கு பதில் பேச ஒரு ஆர்வமாகப்பட்டது இருக்கும். இருந்தாலும் மனிதன் தேவன் விலங்கு நீரோட ஊர்வன வரப்பட தாவரவன 84 லட்சம் ஜீவராசிகளும் நடமாடு கொண்டிருக்கும் அற்புத வனம். இப்போ ஏற்பட்ட அற்புத வனத்தில் ஏதோ காண குரலோசையாகப்பட்டது கேட்குமா? தூங்கிட்டாங்க. ரொம்ப தூரமா இருக்கும், ரொம்ப எட்டத்தில் இருப்பாங்க போல. ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ அழகான ஒரு சாரி தான். மூங்கில் மரத்தை பார்த்துருக்கீங்களா? மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரத்துல துளையிடும். என்ன துளையிடும்? வண்டு. ஓஹோ. அந்த வண்டு இட்ட துளையில காற்று அடிக்கின்ற பொழுது ரீங்காரம். அதுபோல ரீங்காரத்தை எங்குமே பார்த்திருக்க முடியாது. நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். மூன்று சேர்கின்ற பொழுது இசை. இந்த மூன்று இதுவும் இல்லாமல் ஒரு பாடலை உருவாக்க முடியுமா? நாதம் இல்லைன்னா உருவாக்க முடியுமா? இல்லை ராகம் தான் இல்லை என்றால் உருவாக்க முடியுமா? இல்லை தாளம் தான். ஏன்னா உலகத்திற்கு தாய் தந்த இசைக்கு தாய் தந்தை அப்படின்னு வழங்கக்கூடியது என்ன? தாளம். அப்படிப்பட்ட தாளம் இல்லை இருக்காமல் இருந்தால் ஒரு பாடலை பாட முடியுமா? முடியாது. இப்போ உலகமே சேர்ந்து எதற்குள்ள மூழ்கி இருக்கு அப்படின்னா, ஒரு துக்கமாக இருந்தாலும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் கூட, ஒரு காது குத்துக்கு வீட்டுக்கு போனாலும் கூட இசை. ஒருவரை அடக்கம் பண்ணுவதற்கு கூட தேவை இசை. அப்படி எல்லாமே உலகமே இசைக்குள்ள மூழ்கி இருக்கின்ற பொழுது இந்த இசை எதற்குள்ள அடங்கி இருக்க அப்படின்னா 3 எழுத்துக்குள்ள. இந்த 3 எழுத்து சேர்க்கின்ற பொழுது என்ன பேர் வரும்? நாரதா என்ற ஒரு பேர் வரும். இப்போ நாரதா அப்படிங்கிறது யாரு? நான். அப்போ எல்லாமே எனக்குள்ள தானே அடங்கி இருக்குது. அப்போ அடங்கி இருக்கல ஊர் பொதுமக்கள் எல்லா பேருமே என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு தானே கோவிலை கட்டணும். என்ன ஆத்தாடினா ஏன் கோவிலை கட்ட மாட்டேங்கிறாங்க? ஊர்ல வம்பு வருதா? எதுக்கு ஊர்ல வம்பு வருது? ஏயா என் கோவிலை கட்டினா உனக்கா? சரி இப்படியா கோவிலை கட்ட வேணாம், எனக்காக ஒரு பேராச்சும் வைக்கலாம்ல. என்ன சரி அதனால நாரதா அப்படின்னு அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. சரி என் பேர் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான பேரு? ஏன் தெரியுமா வைக்கல? நான் சொல்லட்டா? எல்லாத்துக்குமே முருகன், சிவன், பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லா பேரும் இருக்கும். கருப்பசாமி, முனியாண்டி எல்லா பேரும் இருக்கும். என் பேர் மட்டும் வைக்காத காரணம் என்ன தெரியுமா? புனிதமான பேர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாத்திரிகளை யாருக்காச்சும் பேர் வச்சு கிடையாது. அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று குலக்காட்டக்கூடிய பேர்பட்ட பெண்மகள் என்ன ஒரு பேரையால், மகரையால், சகோடையால், செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய 4 வகையால் 4 வகை யாழை காட்டில் இந்த பெண்ணுடைய குரலோசை கேட்கின்ற பொழுது தன்னையே மெய் மறந்து போய் விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு இசை ஆளோளம் சோ என்று குலக்காட்டக்கூடிய பேர்பட்ட பெண்களுக்கு ஆளோளம். ஆளோளம்
வண்ண வண்ண பூமுடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்றதே எடுத்து வா ஆடும் தங்களே ஆகாயம் தேடும் திங்களே பட்டு வச்சு வண்ண வண்ண பூமுடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்றதே எடுத்து வா பாடும் தங்களே ஆகாயம் தேடும் திங்களே உச்சி வெயில் சூடுபட்டு வங்க கடல் காய்வதில்லை வீசும் புயல் காத்தடித்து வெள்ளி மழை தாய்வதில்லை சந்திரனை போல இன்றி சூரியனும் தேய்வதில்லை மாநிலனை போல இன்றி காதல் எழும் ஆய்வதில்லை தேசமனம் சேர்ந்திருக்க அசுப்பணம் வேண்டுமா பேசுகின்ற வேதமெல்லாம் பாசங்களை பார்க்குமா கூடவா பாடலாம் கூடவா பாடலாம் நான் கூடும் பூவே ஆலோலோ பாடும் தங்களே ஆகாயோ தேடும் திங்களே உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது வாழ்ந்ததில்லை போது எல்லாம் உன்னை அன்றி வேறு இல்லை பொன்னையடி நான் கொடுத்தே என்னிடத்தில் ஏதுமில்லை என்னை நான் கொடுத்தே உன்னுடைய கைகளினால் கண்ணிரண்டில் காதல் என்னும் கோட்டை கட்டி வாழ்கிறேன் உயரிய மாலையிட்டு உம்மடியில் சேர்கிறேன் காலமே பாடும் தங்களே ஆகாயோ தேடும் திங்களே விட்டு வச்சு வண்ண வண்ணவும் முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்றதை எடுத்துவா ஆலோலோ பாடும் தங்களே ஆகாயோ தேடும் திங்களே. இப்படியெல்லாம் இருந்தாலும் எல்லா உலகத்திலே உயிரினம் வாழ்வதற்கு தேவை அப்படின்னா நீர். என்ன சொன்னீங்க? ஒரு நீர் இல்லை அப்படின்னா எந்த ஒரு உலகம் உயிரினமும் வாழுமா இல்லை உலகம் தான் இருக்குமா? நீங்க சொல்லுங்க. நீங்க தண்ணி குடிக்காம இருப்பீங்களா? பச்சை தண்ணியா? சாதா தண்ணி தாயா? சாரா தண்ணியா? சாதா தண்ணி. சாதா ரெடியா வச்சுக்கவே. நீங்க? நான் இந்த தண்ணியில குடிக்க மாட்டேன். குடிப்பீங்கல்ல? குடிக்க மாட்டியா? இந்த தண்ணியா குளிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டியா? சரி இருக்கட்டும். ஏன்னா நீரே அருந்தாத உயிரினம் உண்டு. எது பார்த்துட்டீங்களா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு மீன் மனிதர்களுடைய விளையாடும் தெரியுமா? சால்ஃபின். அந்த மீன் நீர் அருந்தி பார்த்துருக்கீங்களா? அந்த மீன் நீர் அருந்தி பார்த்துருக்கீங்களா? கிடையாது கிடையாது. பள்ளி நீ தண்ணீர் அருந்தி பார்த்துருக்கீங்களா? காற்ற குடிக்கும். காற்றே தான் குடிக்கும். அதுபோல் உலகத்தில் எல்லா உயிரினமும் எல்லா விதமான ஒரு நன்மைகள் ரகசியங்கள் நிறையாக உள்ளது. இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட இந்த நேரத்தில் ஆற்றிலே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கின்ற பொழுது அந்த ஆறை எப்படி வணங்கலாம்? ஏழமக வீட்டுக்குள்ளே ஏழம்பொறையாம் வந்தவனே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரரே தாழ்வடியும் முகத்தில் நீர்வடியே கூடாதா பார்த்து புட்டா பெற்ற மனம் தாங்காதா புன்மணியே கண்மணியே ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற புத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ண
இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயார் தந்தையை யாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சூடக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச இது நம்பி இருக்குது மண்ணு. இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயார் தந்தை யாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் எங்கேயே அண்ணன் தம்பி கேடு உள்ளே. அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானே இங்கே அண்ணன் தம்பி கேடு உள்ள. அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லையம்மா. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லையம்மா. இங்கு ஓட்டை கூற வீட்டுக்காரு சொந்தமில்லா சும்மா. இங்கு ஓட்டை கூற வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற புத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு. இது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் ஆரம்மா. ஒரு தாயார் தந்தை யாரு கூறம்மா. நம்ம ஊரு வந்தாச்சு ஒரு கரைகள் ஆச்சு. காடி காடி கலடி விளைச்சது. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு பிறந்தார். தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று புட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணுங்க பிறந்தா. தாலி விட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று புட்டா. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்கிறேன். நம்மை சுமக்கும் பூமி அதில கணக்கு போட்டு இருக்கிறேன். நாளை வாங்கு வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்கிறேன். நாளை வாங்க வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்கிறேன். ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற புத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு. இது நம்பி இருக்குது மண்ணு. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயார் தந்தை யாரு கூறம்மா. இது தானாக வளர்ந்த மரம் ஆரம்மா. ஒரு தாயார் தந்தை யாரு கூறம்மா. அப்படியெல்லாம் பலவிதமான அறிவுகள் இருந்தாலும் உலகத்திலே உலக பேரழகி அப்படின்னா 4 வகை உலக பேரழகிகளை சொல்லலாம். யார் யார்? ரம்பை, ஊர்வசி, துரத்தவை, மேனகை என்று சொல்லக்கூடிய 4 வகை உலக பேரழகி. இப்போ ஏற்பட்ட 4 வகை உலக பேரழகை காட்டிலும் மிகச் சிறந்த அழகாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா ஊர்வசி. அப்பேற்பட்ட ஊர்வசி அழகு என்ன 32 அங்க லட்சணம் இருந்தவள் மகாலட்சுமி போல். அப்படிப்பட்ட அவளுடைய அழகுக்கும் மிந்தி இவளுடைய அழகு இருக்கும் போல. ஏன்னா குரலே சாரீரம் எப்படி இருக்கின்ற பொழுது அவளுடைய சரீரம் எப்படி இருக்கும். இனிய உளவாக இன்னாத குரல் கணியிருப்ப காய்க்க வரும் தற்று. தமிழ்லேயே எத்தனை சொல்கிறதா. அப்போ உள்ள பாடல்களுக்கும் இப்போ உள்ள பாடல்களுக்கு எவ்வளோ வித்தியாசங்கள் உண்டு. அப்படியெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன. தமிழ்லேயே இனிமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும், தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள். அதுபோல் இப்போ ஏற்பட்ட இவளுடைய அழகை எப்படியெல்லாம் கள்ளெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சுவையெல்லாம் இதழ் சிறந்தும் சுவையாகுமா. கள்ளெல்லாம் மாணிக்க கள்ளாகுமா. களையெல்லாம் கண்கள் சொல்லும் களையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சுவையெல்லாம்
வாசகம் கன்னித்தமிழ் சந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் ஒரு வாசகம் என்று சொல்வதும் கருணல்லவா பள்ளே கருணல்லவா உள்கட்டு சொல்வதும் கருணல்லவா வண்ணே கருணல்லவா இல்லை என்று சொல்வதும் இடையல்லவா மின்னல் இடையல்லவா கலையெல்லாம் உங்கள் சொல்லும் கலையாகுமா கம்பன் கந்த சீதை உந்தம் தாயல்லவா காளிதாசன் தகும் தலைவும் தேயல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தம் தேயல்லவா காளிதாசன் தகும் தலைவன் அல்லவா அம்பிகாவதி அழைத்த அமராவதி அமராவதி அம்பிகாவதி வைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலத்தி நீ ஏகதி என்றும் நீ ஏகதி கள்ளெல்லாம் மாலிக்க கள்ளாகுமா களையெல்லாம் உங்கள் சொல்லும் களையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதற்கு சுவையாகுமா அப்படிலாம் அழகு என கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கடைசியிலே பார்க்கின்ற பொழுது அப்படியே ஒரு உயிரோட்டமாக உருவமாக இருக்கும். ஆனால் அதை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலைகளை எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். உலகத்திலே மனிதன் ஒரு மன்னராகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறைவனுக்காக மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டுறார். ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சுறாரு. இன்னொருவர் என்ன பண்ணுறாரு, கடவுளை சிறந்த அவர் பக்தன். அப்புறம் இப்படி பக்தன் என்ன பண்ணுறா, தனியாக இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஜோதி வடிவாக காட்சி கொடுக்கின்றார் உள்ளத்தில். அப்போ மன்னருடைய கனவுகளை போய் சொல்கிறாரு, கும்பாபிஷேகம் நீ வச்சிருக்க, இருந்தாலும் இன்று நான் ஆலயத்திற்கு வர முடியாது, இது எனக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது, நான் இன்னொரு கோவிலுக்கு போகிறேன், ஆக நான் உன்னுடைய ஆலயத்திற்கு நாளைக்கு வரேன் அப்படின்னா யாராவது நம்மளை விட பெரிய கோவில் கட்டினது அப்படி இவருக்கு ஒரு சந்தேகம். போய் பார்க்கின்ற பொழுது ஒருவர் தனியாக அமர்ந்திருந்து உள்ள அதாவது இறைவனையே வணங்கி கொண்டு இருந்தார். இறைவனுக்கு கைநீரங்கள் செய்யக்கூடியவன் ஒருவன். அப்புறம் ஏதற்காக சொல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வெள்ள பிரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கை தெல்ல தெளிந்தாருக்கு சிவனை சிவமயம் என்பார்கள். இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்றால் எப்படி வேணாம், அதாவது இறைவனை மனதார உள்ள உருகி வணங்குகின்ற பொழுது அவரை காட்சி கொடுப்பாராம். அனிதினமும் நாராயணா நாராயணா என்று சொல்லக்கூடியவன் யாரு? நான். அப்படிப்பட்ட நானே போய் கேட்கேன், போய் பரந்தாமனை வைகுந்தம் போய் பரந்தாமனை வணங்கி கொண்டு இருக்கின்றேன் நாராயணான். அவர் என்னையை கண்டுக்க பூலோகத்தில் ஒரு விவசாயியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவர் நாராயணா நாராயணா என்று அனுதினமும் உழுகின்ற பொழுது பாடிக்கிட்டே இருக்கார். எப்பா அவன் சுதியிலையும் சேரல ஒன்றும் சேரல, விவசாயி என்ன பண்ணும் ஏதோ பாடுவாங்க. அப்படி அவரை கவனிக்கிறிய, நான் இவ்வளோ அழகாக உனக்காக அனிதினமும் ஒரு நொடி பொழுதில் உன்னைய நாராயணா நாராயணா என்று கூறிக்கொண்டிருக்கேன், என்னையே பார்க்கலையே அப்படிங்கிறார். அப்போ தான் சொன்னாராம், நீ இதே உலகத்தில் எனக்கு மிகச்சிறந்த ஒரு பக்தன் என்று நினைக்கின்றாய், ஆனால் உன்னையை காட்டிலும் ஒரு சிறந்த பக்தன் இருக்கின்றான் பார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உலகத்தில் ஒரு விவசாயி உழுது கொண்டே வாடிக்கொண்டு இருந்தாராம் 3 நேரமும். அப்படிப்பட்ட ஏன் ஒரு எனக்காகவே இருந்தாலும் கூட பக்தன் என்றாலே சிறந்த ஒரு விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இருந்தாலும் அவரை எப்படி அழகு அத்திப்பழம் சிவப்பா இந்த அக்கமக சிவப்பா
ஒரு வெள்ளக்கார பொண்ணு எங்கேயே வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. பழம் சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு எங்கேயே வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே அதை எப்போதும் ஆடாது எப்போதும் வெள்ளம் சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு எங்கேயே வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. ஏற்றி வச்சேன் குத்த வச்ச பொண்ணை காத்திருந்தேன். குத்து விளக்கு ஏற்றி வச்சேன் குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தேன். குத்து விளக்குக்கு என்னை தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தா. உத்தரவு போட்டுவிடு தரவே போட்டுவிடு யோசிக்க நேரமில்லை. ஒத்திகையே மாற்றப்பட்டா மெத்தைக்கு குத்தமில்லை. அடி ஆத்திரம் என்று அவசரம் என்று உடையில் இருக்கு பழம் சிவப்பா இந்த திலக சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உனக்கு அப்பா. தோகை கூடம் என்ன சந்தனம்மா சொல்லும்போது என்ன மந்திரமா. போதை விடந்தன சந்தனமா சொல்லும் மொழி என மந்திரமா. நெஞ்சு துடிக்கி விளக்கை அடிக்குது இந்த மனசல்ல எந்திரமா. காத்திருந்தேன் கண்ணிகளை எட்டுமே. முத்திருந்தேன் பூசை நடக்கட்டுமே. சாமந்தி பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி. நடு சாமத்தில் இருக்கு சங்கதி. பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் மண்ணை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே ஆனா இப்போதும் ஆடாது எப்போதும் பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிவப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிவப்பா. அப்படிதான் இருக்கின்ற பொழுது கைத்தறி அன்பு சார்ந்த அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அண்ணன் யூடியூப் சேனல் மாயகுலம் மாதவ அண்ணன் யூடியூப் சேனல் எல்லாம் ஒளிபரிக்க எல்லா உலகத்திற்கும் அறியுமா. இந்த ஒரு ஒளிபரி என்ன பாட்டு தெரியாதுங்கிற காட்டிலே அந்த பாடெல்லாம் பாடக்கூடாதுண்ணே. கண்டிப்பாக அந்த பாட்டு கண்டிப்பாக பாட மாட்டோம், கோச்சுக்காதீங்க. இருக்கின்ற பொழுது அப்படியெல்லாம் நேரம் காலத்திற்கு சங்கீத சங்கீத ஜாதி முல்லை கண்கள் பார்வையில் ராகங்களில் சங்கீதமில்லை சாவும் புராணம் நம் காதல்
காதலில்லை என்னாதமே சங்கீத ஜாதி முள்ளே காணவில்லை பார்வையில்லை திருமுகம் வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ தொண்டுகள் புரியும் அதை சுகத்தை தாங்க முடியுமோ கனவில் நீ எங்கள் உயிரின் உறவாகி விடிகை இன்று அழுது பிரிவாகி தனிமை எங்கள் இதயம் தருகா இலைகள் விட்டாலும் தெரிந்து கொள்ளாது அணைகள் விட்டாது வழியில் நீராது பொன்னினதி கண்ணினதி தீவனதியே விதிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி திரைகளோடு படவெள்ளு படுமொரு இசை என்ன மழை வரும் மீனி என்று மயில் ஞாபக வேதனை மாறுமோ ஆடிய மாபத்து காதல் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ ராசதீபம் மேல் எங்கள் வாசலில் வாராயோ உங்கள் ராகம் நெஞ்சில் நின்று வாடும் நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதான் நீதான் மன கண்ணில் இன்று வள கவிதை நீதானே நீதானே நீதான் இடம் போதி பணி கொடுத்தார் வெளிவந்த பேராளியே கொடுத்தார் இல்லை எனும் போது விழி கொடுத்தாய் வெளிவந்த பேராளியே சில கொடுத்தாய் பெண்கம் தத்தி செல்லும் முத்துச்சிருக்கும் கண்ணுக்குள்ளே கண்ணீர் லட்சம் கண்ணீர் மட்டும் ஜீவன் மித்து முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொள்ளையும் பேசுமன்ன இவமே சரி 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 நீ சரி 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 சரிகரி சமகமப கமப கமப பத பதனி விசன் விச சானிதனி பாதானி சத சத காவியனி சானிதனி சாரி தரி தப்பதிகோ தரிகிடோம் 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 மகன யகன ரகன சகன மகன ரகன சகன சகன மகன சகன 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 ரகன சகன 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 மகன யகன ரகன சகன சார் அனைவருக்கு மனஞ்சார் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு உள்ளே ஒருவன் அங்கமிக வளமாடு கொண்டிருக்கின்றான் அவன் வருகை சுந்தரம் நிகழ்ந்த துன்பம் தன் சிறந்த மங்க ஈவள் இந்த உலகில் கேள்வந்தார் ஒன்றிறந்த மங்கை இவள் இந்த உலகை கேள்வந்தார் அந்தரம் மிகுந்த தேவன் துன்பவி முழங்க வேணும் மிகுந்த தேவன் துன்பவி முழங்க வேணும் இன்னும் எங்களுக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த துன்பம் கொண்டிருந்த மங்கையில் இந்த உலகில் கேள்வந்தார் வரட்டும் உள்ளே வருபவர் பாவலரா இல்லை பாவலரா இல்ல பாவலர் ரேருவா இல்ல பாவலர் மணியா இல்ல இந்த அருள் மணியா என்று பார்க்கலாம். நாராயண